சுடும் நிலவு சுடாத சூரியன் 28 சித்தார்த் வைத்தியரை சுட்டிக் காட்டியதும் மற்றவர்களை விட முரளிதரனும் வசந்தனும் தான் அதிகம் அதிர்ந்தனர். மித்ரனுக்கு ஏதோ புரிவது போலிருந்தது. ஆனால் அகிலனின் முகத்தில் எந்த மாறுதலும் தென்படவில்லை. எனக்கு நேத்து டிராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டா இருக்கு சசி, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். சித்தார்த், நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுப்பா என எழுந்தார் முரளிதரன். அங்கிள் உட்காருங்க, அப்புறம் போலாம் என அகிலனின் குரல் சற்று தடித்து ஒலித்தது. நீ யாருப்பா என்னை கண்ட்ரோல் செய்ய? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என கோபமாக சொன்னார் முரளிதரன். சசி, அகில், அப்பாவுக்கு பிளட் பிரஷர் இருக்கு, அவரை டென்ஷனாக்காதே, நாங்க கிளம்புறோம் என சசியும் எழுந்தான். சசி, உனக்கு மட்டுமில்லை, இங்கே இருக்க எல்லோருக்கும் சொல்றேன். நான் உங்க ஃப்ரெண்ட் அகிலனா, இந்த ஊருக்கு வரலை. ஏசுசிபி அகிலனா, என் வேலை விஷயமாக தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ ஏசிபி அகிலனா தான் உங்கப்பாவை உட்கார சொல்றேன் என்றவரது முகம் உணர்ச்சிகளற்று இருந்தது. அப்படியெல்லாம் என்னை மிரட்ட முடியாது அகிலன். எனக்கும் சட்டம் தெரியும். நான் கமிஷனர் கிட்ட உங்களை பத்தி புகார் கொடுப்பேன் என கோபமாக சொன்னார் முரளிதரன். மிஸ்டர் முரளிதரன், எனக்கு சம்யுக்தா கடத்தல் வழக்கில் யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் விசாரிக்க கமிஷனர் அதிகாரம் கொடுத்திருக்கார். அதுக்கு எனக்கு அரெஸ்ட் வாரண்டோ, கோர்ட் ஆர்டரோ தேவையில்லை எனரவனது குரல் அதிகாரமாக ஒலித்தது. அகிலனது இந்த அதிகார குரலும் உடல் மொழியும் அலட்சிய தோரணையும் அமிதா இதுவரை அறியாதது. தனது கணவனை வியப்புடன் கண்களை விரித்து புதியதாக பார்த்தாள். இப்போ இங்கே நடக்கிறதுக்கும் அவ கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? எதையோ எது கூடவோ முடிச்சு போட முயற்சி செய்யாதே என அவனிடம் அலட்சியமாக சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினார் முரளிதரன். மிஸ்டர் முரளிதரன், இந்த தெருமுனையில் லோக்கல் போலீஸ் என் போன் காலுக்காக வெயிட் பண்றாங்க, சீன் கிரியேட் பண்ணாம வந்து உட்காருங்க என அமர்த்தலாக சொன்னான். தளர்ந்த கால்களுடன் இருண்ட முகத்துடன் முரளிதரன் மீண்டும் வந்து சேரில் அமர, வேறு வழியின்றி சசிதரனும் அவர் அருகே நடப்பது எதுவும் புரியாமல் வந்து அமர்ந்தான். 20 வருஷத்திற்கு முன்னாடி நாதன் சார் சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த ஒரு புகார் இன்னும் விசாரிக்க படாம அப்படியேதான் இருக்கு என அவரை பார்த்து அழுத்தமாக சொன்னவன். சித்தார்த், உங்களை வைத்தியர்தான் காப்பாத்துறது என்று எப்போ தெரியும் எனக் கேட்டான் அகிலன். விபத்து நடந்தபோது எனக்கு சின்ன வயசு என்பதால் எதுவும் தெரியலே. நான் அப்பா அம்மாவோட சத்தியமங்கலத்துக்கு வந்தபோது இவங்க பேசுற தமிழ் எனக்கு புரியலே. ஆனா ராஜி பாட்டியும் வெற்றி தாத்தாவும் பாசமா இருக்காங்க என்று மட்டும் தெரிஞ்சுது. விபத்து நடந்தது, ஹாஸ்பிடல் போனது எல்லாம் ஞாபகம் இருந்தாலும் எனக்கு ஒன்னும் புரியலே. திடீரென்று பூரணி பாட்டியோட தேவன் தாத்தா வந்து என்னை இங்கேயிருந்து கூட்டிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்கா போனதும் நான் அப்பா அம்மாவை பத்தி பாட்டிக்கிட்ட கேட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க என்று சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் வேலை விஷயமா அடிக்கடி டூர் போவாங்க. மாமாவும் சுனீதி அத்தையும் எப்பவும் டூர் போயிட்டே இருப்பாங்க. அதனால என்னையும் நந்தனையும் பாட்டிதான் முழுசா வளர்த்தாங்க. ஒரு நாள் அழுது அடம்பிடிச்சு அம்மாவை உடனே பார்க்கணும் என்று அமர்க்களம் செஞ்சபோது சுனீதி அத்தை அவங்க சாமிகிட்ட போயிட்டாங்க, இனிமே வர மாட்டாங்க என்று சொல்லிட்டாங்க. முதலில் ரொம்ப அழுதேன். அப்புறம் கொஞ்ச நாளில் வேற வழியில்லாமல் சமாதானம் ஆயிட்டேன். அவன் சொன்னதை கேட்டதும் சம்யுக்தாவிற்கு இதயம் கனத்துப் போய் கண்களில் நீர் நிறைந்தது. அமிதா வருத்தமாக புன்னகைத்து அவரது தோள்களை ஆறுதலாக தட்டினாள். சுனீதி அத்தை அதற்கு பிறகு என்னை நந்தனை மாதிரி அவங்க பையனாதான் நடத்தினாங்க. மத்தவங்க கிட்ட அறிமுகம் செய்யும் போது கூட என் முதல் பையன் என்றுதான் சொல்லுவாங்க. வீட்டில் எல்லோரும் எங்கிட்ட பாசமாதான் இருப்பாங்க. என்னை திட்டவே மாட்டாங்க, எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனா அத்தை மட்டும் என்னை கண்டிப்பாதான் நடத்துவாங்க. கிரேட் குறைஞ்சா நந்தனை திட்டற மாதிரி என்னையும் திட்டுவாங்க. என்னையும் நந்தனையும் தமிழ் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. வெற்றி தாத்தா எனக்கு 10 வயசு இருக்கும்போதுதான் என்னை பார்க்க அமெரிக்கா வந்தார். அவர் அங்கே வந்தது யாருக்கும் பிடிக்கலை.
என்னை அவர் கூட பேசவே விடலை. 20 வருஷத்திற்கு முன்னாடி நாதன் சார் சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த ஒரு புகார் இன்னும் விசாரிக்க படாம அப்படியேதான் இருக்கு என அவரை பார்த்து அழுத்தமாக சொன்னவன், சித்தார்த், உங்களை வைத்தியர்தான் காப்பாத்துறது என்று எப்போ தெரியும்? எனக் கேட்டான் அகிலன். விபத்து நடந்தபோது எனக்கு சின்ன வயசு என்பதால் எதுவும் தெரியலே. நான் அப்பா அம்மாவோட சத்தியமங்கலத்துக்கு வந்தபோது இவங்க பேசுற தமிழ் எனக்கு புரியலே. ஆனா ராஜி பாட்டியும் வெற்றி தாத்தாவும் பாசமா இருக்காங்க என்று மட்டும் தெரிஞ்சுது. விபத்து நடந்தது, ஹாஸ்பிடல் போனது எல்லாம் ஞாபகம் இருந்தாலும் எனக்கு ஒன்னும் புரியலே. திடீரென்று பூரணி பாட்டியோட தேவன் தாத்தா வந்து என்னை இங்கேயிருந்து கூட்டிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்கா போனதும் நான் அப்பா அம்மாவை பத்தி பாட்டிக்கிட்ட கேட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க என்று சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் வேலை விஷயமா அடிக்கடி டூர் போவாங்க. மாமாவும் சுனீதி அத்தையும் எப்பவும் டூர் போயிட்டே இருப்பாங்க. அதனால என்னையும் நந்தனையும் பாட்டிதான் முழுசா வளர்த்தாங்க. ஒரு நாள் அழுது அடம்பிடிச்சு அம்மாவை உடனே பார்க்கணும் என்று அமர்க்களம் செஞ்சபோது சுனீதி அத்தை அவங்க சாமிகிட்ட போயிட்டாங்க, இனிமே வர மாட்டாங்க என்று சொல்லிட்டாங்க. முதலில் ரொம்ப அழுதேன். அப்புறம் கொஞ்ச நாளில் வேற வழியில்லாமல் சமாதானம் ஆயிட்டேன். அவன் சொன்னதை கேட்டதும் சம்யுக்தாவிற்கு இதயம் கனத்துப் போய் கண்களில் நீர் நிறைந்தது. அமிதா வருத்தமாக புன்னகைத்து அவரது தோள்களை ஆறுதலாக தட்டினாள். சுனீதி அத்தை அதற்கு பிறகு என்னை நந்தனை மாதிரி அவங்க பையனாதான் நடத்தினாங்க. மத்தவங்க கிட்ட அறிமுகம் செய்யும் போது கூட என் முதல் பையன் என்றுதான் சொல்லுவாங்க. வீட்டில் எல்லோரும் எங்கிட்ட பாசமாதான் இருப்பாங்க. என்னை திட்டவே மாட்டாங்க. எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனா அத்தை மட்டும் என்னை கண்டிப்பாதான் நடத்துவாங்க. கிரேட் குறைஞ்சா நந்தனை திட்டற மாதிரி என்னையும் திட்டுவாங்க. என்னையும் நந்தனையும் தமிழ் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. வெற்றி தாத்தா எனக்கு 10 வயசு இருக்கும்போதுதான் என்னை பார்க்க அமெரிக்கா வந்தார். அவர் அங்கே வந்தது யாருக்கும் பிடிக்கலை. என்னை அவர் கூட பேசவே விடலை. ஆனா அத்தைதான் மாமாவோட சண்டை போட்டு என்னை அவர் கூட பேச வைச்சாங்க. வருஷத்திற்கு ஒரு தடவை வெற்றி தாத்தா 10 நாள் அங்கே வந்து தங்கிட்டு போவார். நானும் அவர் கூட பேசிட்டு விளையாடிட்டு இருப்பேன். சின்ன வயசில் இருந்தே எனக்கு ஒரு கனவு அடிக்கடி வரும். யாரோ என்னை துரத்தற மாதிரியும் என்னை யாரோ தூக்கிட்டு ஒடற மாதிரியும் வந்துட்டே இருக்கும். ஒடறவர் ஒரு வயசானவர்கிட்டே என்னை கொடிக்கிற மாதிரியும் ஒரு கனவு வந்துடே இருக்கும். அந்த கனவை பத்தி நான் அத்தைகிட்ட சொன்னபோது அவங்களுக்கு ஒன்றும் தெரியலே. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த கனவு அடிக்கடி வந்துட்டிருந்தது. என்னால நிம்மதியா தூங்க முடியாம தவிச்சேன். வேற வழியில்லாம என்னை அத்தை மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவர் என்னோட நிறைய நாள் பேசிட்டு என் அழுமனசில் சின்ன வயசில் நடந்த ஏதோ நிகழ்வு ஆழமா பதிஞ்சிருக்கு என்று சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சு நான் தூங்கினாலே இந்த கனவு வர ஆரம்பிச்சது. வேற வழியில்லாம் டாக்டர் ஒரு நாள் என்னை ஆழ்நிலை மயக்கத்திலே ஆழ்த்தினார். 5 வயசில் நடந்ததை சொல்ல சொன்னாங்க. கண் முன்னால் படம் பார்க்கிற மாதிரி இருந்தது. எனக்கு கோயிலில் மொட்டை போட்டது. ராஜி பாட்டி சாப்பாடு ஊட்டினது. நானும் அம்மாவும் வேற ஊருக்கு போய் பேலஸ் பார்த்தது எல்லாம் தெரிஞ்சுது. அப்பா டென்ஷனாவே இருந்தாங்க. அம்மா, இனிமே நாம இங்கேதான் இருக்க போறாம், மெதுவா எல்லாத்தையும் சரி பண்ணலாம் என்று இங்கிலீஷில் சொன்னாங்க. ஊருக்கு போனவுடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்று அப்பா சொன்னாங்க. அம்மா, அவங்க ஏதாவது செஞ்சிடுவாங்க, கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க, அதனால் பார்த்துத்தான் ஹாண்டில் பண்ணணும் என்று சொன்னாங்க. திரும்பி ஊருக்கு வரும்போது டிரைவர்கிட்ட அப்பா ஏதோ கேள்வி கேட்டிட்டு வந்தார். அவரும் நீங்க ஊரில் இல்லாததால்தான் இத்தனையும் நடக்குது என்று சொல்லிட்டிருந்தார். அப்போ பின்னடிலிருந்து ஏதோ வண்டி அந்த காரை இடிச்சிருச்சு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதிகமா அடிபட்டிருச்சு. அம்மா அவங்க மடியில் இருந்த என்னை கட்டிப்பிடிச்சிட்டதால் எனக்கு அவ்வளவா அடிபடலை. அவங்க காரிலிருந்து இறங்கி என்னை டிரைவர் அங்கிள் கிட்ட கொடுத்தாங்க. யாரோ பின்னாடி இருந்து அப்பாவையும் அம்மாவையும் தலையில் அடிச்சதால் அவங்க கீழே விழுந்துட்டாங்க.
டிரைவருக்கும் நல்லா அடிபட்டிருந்தது. அவர் திடீரென்று என்னை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடினார். கொஞ்ச தூரம் ஓடும்போது ஒரு வயசானவர் அவங்க வீட்டு வாசலில் நின்னுட்டிருந்தார். அவர்கிட்ட என்னை கொடுத்த டிரைவர் அங்கிள் ஏதோ சொல்லிட்டு மயக்கமாயிட்டார். அவர் என்னை கீழே இறக்கிவிட்டு டிரைவருக்கு ஏதோ சிகிச்சை செஞ்சார். டிரைவர் முழிக்காததால் அவரை தோளில் தூக்கி போட்டு என்னை கைப்பிடிச்சு இழுத்திட்டு ரோடுக்கு வந்து ஒரு காரில் ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தார். ஆஸ்பத்திரியில் அப்போதான் ராஜி பாட்டி காரிலிருந்து இறங்கி நடந்துட்டிருந்தாங்க. நான் அவர் கையை உதறிட்டு பாட்டியிடம் போயிட்டேன் என அவன் சொல்லி முடிக்கும்போது அனைவரும் உறைந்து போய் அமர்ந்திருந்தனர். மனநல டாக்டர் நான் சொன்னதை பதிவு பண்ணி வைச்சிருந்தார். வீட்டுக்கு வந்து அதை போட்டு கேட்டபோதுதான் எங்கப்பா அம்மா விபத்தில் இறந்து போகலே, யாரோ கொலை செஞ்சிருக்காங்க என்று புரிஞ்சுது. இதை நான் வீட்டில் சொல்லி உடனே இந்தியா கிளம்பறேன் என்று சொன்னபோது அவங்க ரொம்ப அழுதாங்க. பாட்டி என மக போனது போனதுதான். நீயும் அங்கே போனா ஏதாவது ஆயிடும், இனிமே நீ இந்தியா போகவே கூடாது என்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மாமா புரிஞ்சிப்பார் என்று நினைச்சேன். ஆனா அவரும் உன்னையும் அவங்க ஏதாவது செஞ்சிடுவாங்க, நீ அங்கே போக வேண்டாம் என்று சொல்லிட்டார். நான் அத்தைகிட்ட இதை சொல்லி அழுதபோது மாமா சொல்லது சரிதான், நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்று சொன்னாங்க. நான் அவங்களை ஆத்திரமாக திட்டினேன். அவங்களுக்கு என் தவிப்பும் ஆற்றாமையும் என் அம்மாவா இருந்திருந்தா புரிஞ்சிருக்கும் என்று சொன்னேன். அன்னைக்கு அவங்க ரொம்ப அழுதாங்க. நந்தனை விட உன் மேல்தான் பாசம் வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்றால் இந்த வீட்டு நிலைமையை யோசிச்சு பாரு என்று சொன்னாங்க. ராதிம்மா செத்ததையே இந்த வீட்டில் யாரும் இன்னும் மறக்கலை. உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சு என்றால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஆழம் தெரியாம காலை விட்டு உங்கப்பா மாதிரி ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதே என்று சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரும். அப்போ உங்கப்பா அம்மா செத்து போனதற்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அப்போதான் வெற்றிவேல் தாத்தாவிற்கு முதல் முறையாக ஹார்ட் அட்டாக் வந்தது. நாதன் அங்கிள் போன் பண்ணி தாத்தாவை ஹாஸ்பிடலில் சேர்த்திருக்கிறதே சொன்னார். நான் உடனே போகணும் என்று சொன்னேன். ஆனா போகவே கூடாது என்று தேவன் தாத்தா சொல்லிட்டார். அத்தை எனக்காக சண்டை போட்டும் தாத்தா அனுமதி மறுத்துட்டார். அவரை மீறி போனா திரும்பி வரும்போது அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிட்டார். எனக்கு என்ன செய்யறது என்றே தெரியலே. வீட்டில் யார் கூடவும் பேச மறுத்துட்டேன். 10 நாள் கழிச்சு நாதன் அங்கிள் தாத்தா வீட்டிற்கு குணமாகி வந்துட்டார் என்று சொன்னார். அதுக்குப் பிறகுதான் நான் வீட்டில் மற்றவங்களோட திரும்பவும் பேசினேன். வயசான காலத்தில் யாரும் இல்லாம தாத்தா இங்கே தனியா இருக்கிறது எனக்கு கஷ்டமாயிருந்தது. நான் வருத்தப்படுவதை பார்த்து வெற்றி தாத்தாவே அவங்க கூட வந்து இருக்க சொல்லி அத்தை வற்புறுத்தினாங்க. ஆனா தாத்தா அங்கே வர மறுத்துட்டார். என்னால் அந்த வீட்டில் அதுக்குப் பிறகு இயல்பா இருக்க முடியலே. என மனநிலையே புரிஞ்சிட்டு அத்தை என்னை லண்டன் ஆபீஸில் வேலை செய்ய சொன்னாங்க. முதலில் மறுத்த தாத்தா அத்தையோட பிடிவாதத்தால் பிறகு ஒத்துக்கிட்டார். பூரணி பாட்டி நான் இந்தியா போகக்கூட கூடாது என்று எங்கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டாங்க. நான் மனசுக்குள்ளே கண்டிப்பாக போவேன் என்று சொல்லியே அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். நான் லண்டன் வந்து 1 மாசம் கழிச்சு இந்தியா வர விசா அப்ளை செஞ்சேன் என்றான்.